ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காய்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சிம்பிளான, அதே சமயத்தில் ரொம்பவே டேஸ்டியான, எல்லாருக்கும் பிடிச்ச எறா தொக்கு நான் பண்ண போகிறேங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடிச்சதும் ஒரு 5-6 பூண்டு பல்லை தட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேங்க. இதேன்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கிடச்சா அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தென் பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் உப்பு போட்டு நல்லா வதங்கினதும் அது கூடவே ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேங்க. அது தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதும் நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் நான் கலருக்காக ஆட் பண்ணிக்கிறேன். தென் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3-4 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கலாம். தென் அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகணும், அதுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தென் பார்த்திங்கன்னா மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போயாச்சு. இப்போ நான் ஒரு 1/2 kg கிட்ட ப்ரானை க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் அது ப்ரான் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு ப்ரானுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தென் ப்ரான் வேகிறதுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 7 to 10 minutes தாங்க எறா குக் ஆகணும். எறா குக் ஆகினோடனே நம்மளுக்கு அந்த நல்ல ஒரு தேவையான கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ஸோ கொத்தமல்லி ஃபைனலாக ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. காய்ஸ் கிச்சன் ஹோம்லி